அனைவருக்கும் வணக்கம். லொக்கேஷன் இஸ் நாட் அவைலபிள். இந்த எரர் மெசேஜை நீங்கள் எப்போவாவது சந்திச்சிருக்கலாம் உங்கள் சிஸ்டத்தில், இல்லை இனிமேல் சந்திக்கலாம். அப்படி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம்டி கமாண்ட் வழியாக போய் நம்ம ஒரு சின்ன கோடிங் மூலமாக இதை நம்ம கிளியர் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய எஃப் அப்படிங்கக்கூடிய இந்த ஹார்ட் டிஸ்க் தான் கரெக்டான ஹார்ட் டிஸ்க்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா சிஎம்டி அப்படின்னு நினச்சி சிஎம்டி கமாண்டுக்குள்ளே போயிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அது வழியாக உள்ளே போகிறோம். போனதும் உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று ஷோ ஆகும். அதில் வந்து நீங்கள் செக் டிஸ்க் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மை நீங்கள் இதில் டைப் பண்ணுறீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா CHKDSK ஸ்பேஸ் /F ஸ்பேஸ் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்கள் ஹார்ட் டிஸ்க்கு HG எப்படி வேணாலும் இருக்கலாம், அது என்னமோ அதை பண்ணுங்கள். என்றது F அப்படிங்கிறதுனால நான் F அடிச்சுட்டு காலம் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இதே ஃபார்மேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பென்ட்ரைவு வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் அதையும் இதே வழியில் நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமெல்லாம் எடுத்துக்காது. ஒரு 20 செகண்டில் எல்லாமே உங்களுக்கு இது சரிப்படுத்தி விட்ரும். ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது. இது பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் ரீட் பண்ணி ரெக்கவர் பண்ணுது. இப்போது அந்த எரர் இதை ரெக்கவர் பண்ணி அதுவே அதை கிளியர் பண்ணி எடுத்து விட்ரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் என்னுடைய F ரிலீஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்களா, இவ்வளோ தான், வெரி சிம்பிள். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், எதுவுமே லாஸ் ஆகலை, எல்லாமே அப்படியே இருக்குது. ஓகேங்களா, இதே வழியை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உங்களால் எப்படி இதை ஒரு 30 வினாடியில் எப்படி இதை ரெக்கவர் பண்ணி கொண்டு வரது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கற்றுக்கிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.